திருநெல்வேலி ஸ்பெஷல் உளுந்து சாதம் செய்யலாமா? திருநெல்வேலி சைட்லலாம் பெண் குழந்தைங்க வயசுக்கு வந்துட்டாங்க அப்படின்னா, இந்த உளுந்து சாதம் அடிக்கடி செஞ்சு குடுப்பாங்க. இது பெண்களோட முதுகெலும்பு, கருப்பைக்குலாம் ரொம்பவே நல்லது. 3/4 கப் அரிசி எடுத்துட்டு 20 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். இதுக்கு 1/4 கப் தொளிப்பருப்பு எடுத்துக்கலாம். 3:1 அந்த ரேஷியோல. இத வாசனை வர அளவுக்கு நல்லா வறுத்துக்கலாம். இப்போ குக்கர்ல 2 1/2 கப் தண்ணி எடுத்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சதும், நம்ம ஊற வச்சிருந்த அரிசியும், வறுத்த பருப்பையும் நல்லா கழுவிட்டு இதில சேர்த்துடலாம். இது கூட 2 ஸ்பூன் சீரகம், 2 ஸ்பூன் வெந்தயம், ஒரு கைப்பிடி அளவுக்கு தோல் உரிச்ச பூண்டு, கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு கைப்பிடி அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் கொஞ்சம் கம்மியாக வேணும்னா கூட கம்மி பண்ணிக்கலாம். உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு இதை மூடி போட்டு 2 விசில் வச்சுட்டு 2 நிமிஷம் சிம்லேயே வச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணி எடுத்துடலாம். உளுந்து சாதம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், அதே நேரத்தில் ரொம்ப ஆரோக்கியமானதும் கூட. இடுப்பு வலி, மூட்டு வலி, கை கால் வலியெல்லாம் இருக்குது அப்படின்னா வாரத்துக்கு ஒரு நாள் இந்த உளுந்து சாதத்தை செஞ்சு சாப்பிட்டுட்டே வந்தீங்கன்னா ரொம்பவே நல்லது. இதுக்கு சைட் டிஷ்ஷாக எள்ளு தொகையல், மட்டன் சிக்கன் குழம்பு, அப்புறம் கருவாட்டு குழம்போடலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். குட் ஃபுட் குட் மூட். தேங்க்யூ.